இன்னைக்கு டே 43 எனக்கு மோஸ்ட் காமன் கொஸ்டினில் வந்த மெயின் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஃபியூச்சரில் கூட ஃப்ளிப்பிங் தான் பண்ணுவீங்களா, ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்குறீங்க. ஃப்ளிப்பிங் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி என்னோட கோல் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதா. அது எந்த விஷயம்ன்றதும் நம்ம போக போக தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை பண்ண லூஸ் ஆச்சு, 3rd 4th 5th அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ட்ரை பண்ண எதுவுமே கிளிக் ஆகல. ஃப்ளிப்பிங்கில் ஒரு சின்ன அமௌண்ட் வந்துச்சு, அது வச்சு வேற ஒன்று ட்ரை பண்ண, அதுவும் கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு. பட் அதுவும் நல்ல அமௌண்ட் ரிட்டர்ன் தரல. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டே இந்த 10வது ஸ்டெப் 20வது ஸ்டெப் 30வது ஸ்டெப் போனால் தான் தெரியும் எனக்கு எது ஃபியூச்சரில் செட் ஆகும்னு சொல்லி. ஒரு வருஷம் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 2 லட்சம் 1 லட்சம் ஏர்ன் பண்ணிட்டு அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக கிடையாது. என்னோட கோல் வந்து 1 lakh 2 lakh ஏர்ன் பண்ணிட்டு வீட்டில் சும்மா உட்காரது கிடையாது. எனக்கு நல்லா ஏர்ன் பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்பிங் கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இட்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அந்த அமௌண்ட் வச்சு நான் வேற ஒன்று ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு அமௌண்ட் வச்சா இன்னும் ட்ரை பண்ணுறேன். அதுலேருந்து நல்ல ரிட்டர்ன் கிடைச்சுன்னா திருப்பி வேற ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது 1 2 3 ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது தான். திஸ் இஸ் ஹவ் மை ஃபியூச்சர் பிளான் இஸ். வில் see how it goes. நான் அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுறேன். ஃபியூச்சரை நான் வேற கூட மாற்றலாம். ஸோ ஃப்ளிப்பிங் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் த மணி விச் ஐ மேட். அவ்வளோதான். 43 காலையில் எழுந்தது வந்து நிறைய கார்டியோலாம் பண்ணுறேன்னு சொல்லி இன்னைக்கு நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ஒரு 10-20 நிமிஷம் பண்ணிட்டேன். அப்புறம் வாக்கிங் பண்ணிட்டு அந்த வீடு ஒருத்தர் பார்த்துறேன்னு சொல்லலாம் அவர் கால் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவ்வளோ ரேட் தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர் அவ்வளோ ரேட் கேட்குறாரு. பட் என்ன பண்ணுறது, முடிச்சு ஆகணும்னு சொல்லி நான் ஒன்றுக்கிட்டையும் பேசியிருக்கேன். பட் see how it goes. ஸோ அப்படி தான் டே 43 போச்சு. ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. இன்னைக்கு டே 43 தான் ஒரு இ-புக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சூன் அதை லான்ச் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் எல்லாருமே அதை லேர்ன் பண்ணுன்றதுனால ஃப்ளிப்பிங் எல்லாருமே பண்ணுன்றதுக்காக வர டேஸில் அதோட அப்டேட் தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.